அரசியலுக்கு வந்தவங்களாம் ஜெயிப்பாங்களா? அது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. கமலஹாசன் சாரே வந்திருக்காரு, அவரே ஒன்றும் எடுபடலை. யார் வந்தாலும் வர முடியாது. ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அது பண்ணுறது கிடையாது. இவரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் பண்ணுறாரு. ஒரு மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விரும்புகிறது அதுதான். ஏதோ ஒரு புதிய ஆட்சி வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்களும் உலக தமிழர்கள்ன்ற வரிசையில் காத்திருக்கோம். இவர் வந்து என்ன மாற்றத்தை செய்கிறாருன்னு பார்க்க. நாங்கள் போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. இவருக்கு போட்டாலும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ யூ மே கெட் சம் ஓட், அவ்வளோதான். பட் நாட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கமிங் டு பவர். மேபி யார் கூடயாவது அலையன்ஸ் வச்சாங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது. மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை மாதிரி இளைஞர் வந்து ஏற்றுக்கிடுவாங்க. ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், இன்னும் சூர்யா சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறையா பர்சனல் லைஃப்பை தாண்டி பொது வாழ்க்கையிலேயே நிறையா செய்கிறாங்க. விஜய் சாரும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி பண்ணுறது நல்ல விஷயந்தான். அவங்ககிட்ட இருக்குது, மக்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அரசியலுக்கு வந்தாலும் பண்ணி தானே ஆகணும். டைரெக்டாக ஒரு பொசிஷனில் போய் உட்கார முடியாது. கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தினேஷ். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. மக்கள் அவரை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறத மக்கள் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜனநாயக நாட்டில் யாரும் அரசியலுக்கு வரலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து மக்கள் அவங்கள விரும்புகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் ஓட்டு போட்டால் தான் தெரியும். அது மக்களோட கையில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லிட்டு இருந்தார், கடைசி வரைக்கும் வரேன்ட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அரசியலுக்கு வந்தவங்களாம் ஜெயிப்பாங்களா? அது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. சிவாஜியால் ஜெயிக்க முடியல. விஜயகாந்தும் எதிர்கட்சியாருன்ட்டு அதோட போயிட்டாரு. வரட்டும், மக்கள் வரவேற்றா ஏற்றுக்க வேண்டியதுதான். கமலஹாசன் சாரே வந்திருக்காரு, அவரே ஒன்றும் எடுபடலை. யார் வந்தாலும் வர முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார்லாம் வந்துட்டாங்க. இப்போ புதுசாக எந்த ஆக்டர்ஸுமே வர முடியாது. 2 கட்சி மட்டும்தான் வரும், அவங்க மட்டும்தான் வருவாங்க. அரசியலில் அவங்கள தான் இருப்பாங்க. இல்லை, ஓட் பண்ணுறது எல்லாமே நம்ம தானே. நம்ம ஓட் பண்ணுறோம், ஆனால் பாலிடிக்ஸ் இருக்க தானே செய்யுது. கண்டிப்பாக வர முடியாது. ஏன்னா ட்ரை பண்ணி, ஏன்னா கமலஹாசன் சாரை விட யாரும் பெருசாக பேசிடவும் முடியாது, எதுவும் பண்ணிட முடியாது. விஜய் சார்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னா. ஏன்னா பெருசாக யாரும் மேலே இல்லாத பட்சத்தில் வரலாம், ஆனால் மேலே இருக்கிறவங்க விடணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட சன் தான் வருவார். அப்படி தானே வந்துட்டுருக்கு. இப்போ வாரிசு அரசியல் நடக்கும்போது பெரும்பான்மையாக வர்றது கஷ்டம்தான், ஆனால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் பெரும்பான்மையாக இருக்கார், பட் சான்சஸ் இல்லை. பார்க்கலாம். வந்தாருன்னா சந்தோஷம் தான். யங்ஸ்டர் வந்தாருன்னா நல்லது தானே. அவர் வந்து களத்தில் வந்து இறங்கி நிறைய மக்களுக்கு நிறைய செய்கிறாங்க, எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம. ஆனால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அது பண்ணுறது கிடையாது. இவரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் பண்ணுறாரு. ஒரு மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. மக்கள் வந்து வரும் ஆட்சியில் வந்து கண்டிப்பாக அவர் ஆட்சியில் நின்னாருன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விரும்புகிறது அதுதான். ஏதோ ஒரு புதிய ஆட்சி வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்சிலாம் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ ஏடிஎம்கேனாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்னு தான் சொல்ல முடியும். டிஎம்கேன்னு சொன்னாலே நம்ம கலைஞர் தான். அது தவிர்த்து இப்போ வரும்போது இப்போ இருக்கிறவங்க யாரோ வந்து இப்போ நியூவாக தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற ஆட்சி நம்ம குறையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் மாற்றம் வேணுன்ற மாதிரி தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருக்குது. ஏற்கனவே நிறைய அரசியல் தலைவர்கள் இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில். ஸோ இவரும் வர்றது வந்து ஒரு புதிய வரவேற்பாக இருக்கும். இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், இவர் அப்படி வராரு, உண்மையிலேயே வராரு அப்படின்னாக்கா நாங்களும் உலக தமிழர்கள்ன்ற வரிசையில் காத்திருக்கோம். இவர் வந்து என்ன மாற்றத்தை செய்கிறாருன்னு பார்க்க. இன்றைக்கி ஆக்டர்ஸ்லேயே அதிகமாக இந்தியாவிலே சேலரி வாங்குகிற ஒருத்தர் யாராக இருப்பார்னா ஆக்டர் விஜய் தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஸோ பணபலம் எல்லாமே அரசியலுக்கு வந்தால் சேவை செய்யணும், அதான அரசியல். ஸோ செய்கிறதுக்கு நிறைய இருக்குது. அப்போ அவர் வந்தால் நிறைய பெனிஃபிட் தான். இன்னொன்று காம்படிஷன் அதிகமாகும், போட்டி அதிகமாக இருந்தால் தான் மக்களுக்கு ப்ராஃபிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் லாஸுங்கிறத தவிர்த்து ஸோ ஒரு குடிமகனாக நமக்கு நிறைய ப்ராஃபிட்டு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சலுகைகளாக இருக்கலாம், நிறைய திட்டங்கள் வரலாம், ஏற்றுக்குவேன் கம்பல்சரி. ஸோ அவருக்கு ஓட்டு போடுதில்லை. அவர் மாதிரி இன்னும் எத்தனை ஆக்டர்ஸ்னாலும் செல்வாக்கில் நிறையா இருக்கவங்க வந்தால் நல்ல விஷயந்தான். நாங்கள் போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. இவருக்கு போட்டாலும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும். அவர் நல்லது தான் செய்வார். இப்போ கூட எவ்வளோ உதவியெல்லாம் பண்ணிக்கிறாரு. தண்ணியில் நிஜாம் போய் வரும்போதெல்லாம் சார் வந்தால் நல்லது, இவர் நல்லது பண்ணார் நம்பிக்கை வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா தவிர யாரும் அச்சீவ் பண்ணலை. விஜயகாந்த் ஒரு 7%, அதே மாதிரி கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மக்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஒன்றும் இம்பேக்ட் இருக்காது, வந்தாலும் பிரயோஜனம் இருக்காது இல்லையா?
ஏதோ he may get some vote அவ்வளோதான். பட் நாட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கம்மிங் டு பவர். இப்போ யார் கூடயாவது அலையன்ஸ் வச்சாங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போது கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா அவங்களாலையுமே முடியல. ஸோ அவங்களும் ஒரு சீடு கூட வாங்க முடியல. மேபி இவர் வந்தாலும் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ உடனே வந்து இவரால் பிடிக்க முடியுமான்னு தெரியல. மேபி ஒரு டைம் ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் இவர் ஒரு 5 years ஸோ இந்த தேர்தல் இல்லாமல் நெக்ஸ்ட் தேர்தலில் மேபி சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னு இவர் பண்ணுறதை பொறுத்து தான். எந்த இடத்துல ப்ராப்ளமோ அங்கே வந்து அவர் போகலனா கூட அவரோட டீம் உடனே போயிட்டு வந்து அவர் வந்து இப்போ ஆட்சியில் இல்லை, எதுலேயுமே இல்லை, ஆனால் அது பண்ணணும் அவசியமும் கிடையாது, ஆனால் பண்ணுறாரு. அப்போ ஆட்சியில் இல்லாத போது இவ்வளோ பண்ணும்போது அப்போ ஆட்சியில் வந்து நிறைய பண்ணலாம், மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு பண்ணலாம், மக்களுக்கு நிறைய செய்யலாம், இந்த தமிழ்நாட்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டும் போகலாம். அவர் நினச்சி என்ன வேணால் பண்ணலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, அவர் நினச்சா கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக அவர் எலெக்ஷன் வந்து நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய பண்ணுறாங்க பீப்புள்ஸ்க்காக. ஸோ வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எதனால அவங்கள அரசியலில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம்? மக்களுக்காக நிறைய பண்ணுறாங்க. பட் அதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது கிடையாது. வெளியில் தெரியறதில்ல நிறைய பேருக்கு. ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட தாட்டை. மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ நம்மள மாதிரி இளைஞர் வந்து ஏற்றுக்கிடுவாங்க. ஆக்டராக இருக்கும்போது எஜுகேஷனில் எல்லாத்துலேயுமே முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஃபுல் டைமாக பொலிட்டீஷியனாக வந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இதே மாதிரி தான் ரஜினி சாரும் சொல்லியிருந்தார், நான் அரசியல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இல்லாமலே போயிட்டார். அவர் அரசியலில் இல்லை, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுட்டார். இப்போது விஜயும் அந்த மாதிரி தான் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நல்லதுன்றேன். ஏன்னா எனக்கு நான் தலைவர் ஃபேனு. பட் எனக்கு தலைவர் பாலிடிக்ஸ் வர சுத்தமாக விருப்பம் இல்லை. அவர் இண்டஸ்ட்ரியில் அவர் கிங்கு. ஸோ அதை அப்படியே எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதை இன்னும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் எனக்கு பாலிடிக்ஸ் வர வேண்டாம்னு நினச்சேன், அதே மாதிரி வரல. அது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம்தான். பட்டு பர்சனலாக நானுமே விஜய் வந்துட்டு இப்போது அவர் இருக்கிற மார்க்கெட்டுக்கு அதை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் ஏற்கனவே நின்றுட்டு இருக்காரு. அவர் கண்டினியூவாக கூட்டம் இல்லாமல் நிற்கிறாரு. அவரும் 10% கிட்ட ஓட்டு வாங்கி காட்டிகிட்டு இருக்காரு. திரும்பவும் தனியாக நிற்க போகிறேன்றார். அது மாதிரி தைரியமாக கமலஹாசன் பாருங்கள், போன வாட்டி தனியாக நின்றார், இப்போ திமுக போய் சேர்ந்துட்டார். அதனால் வந்து எலெக்ஷன்றது வந்து ஜனநாயக நாட்டில் யாரும் நிற்கலாம். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, அது தனியாக வந்து அவங்கள தாக்கு முடிக்க பண்ணுறது யோசனை தான் இருக்குது. சரி, காருக்கே டேக்ஸ் கட் ஆகுது, கோர்ட்டு வந்து மண்டியில் கொட்டுச்சு அவரை, நீ டேக்ஸ் கட்டுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் கட்டி எடுத்தார். இப்படிலாம் அவருக்கு செலவு பண்ணுறதுக்கு அவர் யோசிக்கும் போது, அதே மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பசங்கள்லாம் கூப்பிட்டு நல்ல மார்க் வாங்கின பசங்க கூட பணம் கொடுத்தாரு, உதவி பண்ணார். அதே எனக்கு வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவரே பணம் கொடுத்தா ஓட்டு கேட்குறான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் பணம் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அவர். அதனால் வந்து பார்ப்போம் மக்கள்கிட்ட அவர் என்ன மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்ப்போம். புது ஓட்டை நம்பி தான் சொல்கிறாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். காலம் தீர்மானிக்கும் எல்லாத்தையும். ஓகே, இப்போ விஜய் சார் பண்ணது கூட ஒரு அரசியல் நோக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக அது வந்து உள்நோக்கம் தான். மாணவர்கள் +2 மாணவர்களை 10th மாணவர்களை கூப்பிட்டு நல்லா பணம் கொடுத்தாரு. 5000 ரூபாய் ஏதோ கொடுத்தாரு. நல்லா ரசிகர் மன்ற சார்பாக எங்கே வச்சு கொடுத்தாரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கூடாது, அவங்க வீட்டில் போய் சொல்லுங்கன்னாரு. சொல்லிட்டு இவர் பணம் தான் கொடுத்தாரு. அப்புறம் அடுத்த வாட்டி நான் எலெக்ஷன் நிற்க போகிறேன், ஓட்டு போடுங்க, அதுக்கு தான் கொடுத்தாருன்னு கேள்வி எனக்கு வருது. நடுநிலையான மக்களாக பார்க்கும்போது எனக்கு அந்த கேள்வி வருது. அது விஜய் புரிஞ்சுட்டா ரைட்டு, பார்ப்போம் மக்கள் என்ன செய்யணும் பார்ப்போம். கண்டிப்பாக முதல்ல வர்றதுனால நிறைய சவால்களை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே உள்ள அரசியல் களம் எப்படி இருக்குன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் ஆனால் மக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அவர் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஓட்டு அரசியல் வந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், இன்னும் சூர்யா சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறையா பர்சனல் லைஃப்பை தாண்டி பொது வாழ்க்கையிலே நிறையா செய்கிறாங்க. ஸோ விஜய் சாரும் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி பண்ணுறது நல்ல விஷயந்தான். அவங்ககிட்ட இருக்குது, மக்கள் பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அரசியலுக்கு வந்தாலும் பண்ணி தானே ஆகணும். டைரெக்டாக ஒரு பொசிஷனில் போய் உட்கார முடியாது. பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? பண்ணால் தான் மேலே போக முடியும். காம்படிஷன் கவியாகும்போது பண்ணி தான் ஆகணும். அப்படி இன்னொன்று என்ன அப்படின்னா, 2026 நடிகர் விஜய் வந்து அரசியலில் அதிகாரப்பூர்வமாக வரேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அப்படி வந்தார் அப்படின்னா மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா? உங்களோட பார்வையில் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நிறைய யங்ஸ்டர்ஸ் ஏற்றுக்கிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவர் முன்னாடி பெரிய யங்ஸ்டர்ஸ் கூட்டமே இருக்குது. இன்னொன்று மக்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஓட்டு போட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ ஒன்றோட ஒன்று பெட்டராக இருக்குன்னா அவங்க சூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் விஜய் சார் தான் ஓட்டு போடுவேன்னு தெரியல. அந்த கொள்கைகள், பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் எது எனக்கு ஓகே ப்ரிஃபரன்ஸ் தெரியுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட போகிறோம். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு போட போகிறோம். ஸோ அவங்களோட கொள்கைகள் எல்லாம் ஓகே அப்படிங்கும்போது கண்டிப்பாக மக்களும் ஓட்டு போடுவாங்க. சரி, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் இந்த களங்களெல்லாம் தாண்டி விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் இந்த போட்டி
அவங்க ஜெயிக்கல, அதை தாண்டி மக்களுக்கு பெனிஃபிட் அதை நான் நினைக்கிறேன். ஸோ போட்டி இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு வந்து டாப் ஸ்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் செகண்ட் மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் தமிழ்நாடு டாப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா டிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய போட்டி. இந்த போட்டியால் தான் அதிகமான சலுகைகள், நலத்திட்டம், இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சதால் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இந்தளவுக்கு இருக்குது கம்பேர் டு அதர் டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணும், அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய செல்வாக்கான ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நிறைய பிஸ்னஸ்மேன், ஆக்டர்ஸ், இப்படி செலிபிரிட்டிலாம் வந்து பாலிட்டிக்ஸில் வரும்போது அவங்க அதிகமாக பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். பணங்கிறத விட நிறைய விஷயம் செஞ்சால் தான் ஆகணும். செஞ்சால் தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க, சும்மா ஓட்டு போட மாட்டாங்களே தெரியுங்கிறதுக்காண்டி. ஸோ இன்னும் யங்ஸ்டராக இருக்கட்டும், அவங்களுமே தெளிவாக இருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களும் செய்வாங்க. செஞ்சால் தான் பாலிட்டிக்ஸுங்கிறது, அதானே ஒரு சேவைங்கிறது தானே பாலிட்டிக்ஸுங்கிறது. அப்போ கண்டிப்பாக செய்வாங்க. செய்யும்போது மக்கள் ஏற்றுக்குவாங்க. அவங்களும் செய்யறது விரும்புகிறாங்க. உங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க, டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சியில் சொல்லும் போது அது இந்தமாரி சொல்லலை. நாங்கள் இந்தமாரி வந்தால் இந்தமாரி டிரான்சாக்ஷன் பண்ணுற மாரி இருந்தால் உங்களுக்கு நான் பே பண்ண மாட்டேன்னு சொல்லலை. எல்லா மகளிருக்குமே 1000 ரூபி ரேஷன் கார்டு இருந்தால் தருவோன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்குலாம் தரல. ஏன்னு கேட்டால் டிரான்சாக்ஷன் இருக்குது அக்கௌண்ட்டில், நீங்கள் இது பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு 1000 ரூபி வருது. அப்போ அதெல்லாம் ஆட்சியில் சொல்லவே இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் அப்படி ஒன்று சொல்கிறதெல்லாம் இந்த ஆட்சி நடக்கும்போது பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டிலே ஆகுது ஆட்சி. இப்போ மாதம் 1000 ரூபாய் கூட இப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் கொடுக்குறாங்க. அதை அப்பயே கொடுத்துருக்கலாம், ஆனால் இப்போ தான் கொடுக்குறேன். அது என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நிறையா சொல்கிறாங்க. ஆனால் அரசியலுக்கு வந்தது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. பாதி தான் செய்கிறாங்க. அது முழுமையாக செய்வாருன்னு நான் நம்பிக்கை விஜய் சாரை பார்க்குறேன் கண்டிப்பாக.